ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் ஒயிட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை மட்டன் புலாவ்னு கூட சொல்லுவாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க அரிசி அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு அரிசியும் 1/2 கிலோ மட்டனும் எடுத்திருக்கேன். ஒரு 4 துண்டு பட்டை, 3 பிரியாணி இலை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மசாலா கிடையாது, பச்சை மிளகாய் காரம் தான். மொத்தத்தில் 1/2 கிலோ அளவுக்கு ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் தேவைப்படும். நான் 3 முதல்ல சேர்த்துருக்கேன். இது நல்ல பொன்முருவலாக வதங்கக்கூடாதுங்க. லேசாக கலர் மாறி வரையிலேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடணும். ஒரு 4 பாதாம் 4 முந்திரியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சூடான வெந்நீரில் ஊற போட்டு எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நெய்யில் நல்லா வதக்கி விட்டுறணும். மட்டனை நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதோட நம்ம சேர்த்துடலாம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுக்கணும். முதல்ல மட்டனில் ரிலீஸ் ஆகிற தண்ணியெல்லாம் வந்த பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பாதாம் முந்திரி விழுது, அது இதோட சேர்த்துக்க போகிறோம். பாதாம் முந்திரி நம்ம நிறைய சேர்த்துக்கக்கூடாது. நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணி மாதிரி உதிரியாக கிடைக்காதுங்க. ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். 4 பாதாம் 4 முந்திரி தான். பாதாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு 6 அளவுக்கு முந்திரி பருப்பை ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு தான். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி போல் மல்லி புதினா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம பிரியாணிக்கு மட்டனை எந்த அளவு வேக வைப்போமோ அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். குறைஞ்ச தீயில 15 நிமிஷம் வெந்திருக்கு. மட்டன் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம பெரிய பெரிய பீஸாக போட்டிருந்ததுனால 15 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 4 கப் தண்ணி தேவைப்படும். இதில் ஆல்ரெடி 2 கப் இருக்கிறதுனால 2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துக்கணுங்க. இந்த சைஸில் தான் இருக்கணும். இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துடணும். தக்காளியை முதல்ல சேர்த்து வதக்கக்கூடாது. வதக்குனா இதோட டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு உங்களுக்கு 6 மிளகாய் தேவைப்படும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 20 நிமிஷம் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். இதை களைஞ்சி வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சோறும் நல்லா சேர்ந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். நல்லா அடியோடு கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய், இது விருப்பம்தான், நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு டைட்டான மூடி போட்டு லோ ஃப்ளேமில் இல்லை ஒரு தோசைக்கல் மேலே 10 நிமிஷம் வச்சுடுங்க. தம் முடித்து 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா இல்லாமல் பிரியாணி செஞ்சுருக்கோமா, இது எப்படி இருக்கும்? இல்லை புலாவ் மாதிரி, புலாவ் உங்களுக்கு ரொம்பவே பிளெயினாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ரைஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மட்டனோட வாசம், அந்த மைல்டான ஒரு ஃப்ளேவர், நம்ம சேர்த்துருந்த பட்டை கிராம்பு ஏலக்காவோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இல்லை பசங்களுக்கெல்லாம் இதில் உள்ள காரமே போதும். காரம் அதிகமாக விரும்புகிறவங்க நம்ம ஒரு சிக்கன் மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.